முதலமைச்சர் ஜோசப் விஜயின் அலுவலக இடமாற்ற டெண்டர் வெளியீட்டில் விதிமீறல் புகார். டெண்டர் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பே பணிகள் நடைபெறுவதால் சர்ச்சை. முதலமைச்சர் அலுவலக இடமாற்ற டெண்டர் விதிமீறலுக்கு திமுக, அதிமுக, பாஜக கண்டனம். ஊழல் எதிர்ப்பு பேசுபவர்கள் வெளிப்படைத்தன்மையை கடைபிடிக்காதது ஏன் என கேள்வி. இடவசதிக்காகவே முதலமைச்சர் அலுவலகம் இடமாற்றம் செய்யப்படுவதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். டெண்டர் இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் பேரவையில் பேச்சு. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அதிகாரப்பூர்வ கண்டனம் தெரிவிக்காத தமிழ்நாடு அரசு. சட்டப்பேரவையில் கர்நாடகத்தின் வெர்ஷனையை அமைச்சர் எதிரொலித்ததாக உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். கர்நாடக வனத்துறை துப்பாக்கிச் சூட்டில் தப்பி வந்தவர் பரபரப்பு குற்றச்சாட்டு. உயிருக்கே ஆபத்து இருப்பதாக மருத்துவமனையில் இருந்தவாறு பேட்டி. கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கான பதிலில் தொடர்பில்லாத கருத்தை பேசிய அமைச்சர் நிர்மல்குமாருக்கு சபாநாயகர் கண்டிப்பு. யாருடைய கவனத்தை ஈர்க்க அமைச்சர்கள் இதுபோன்று பேசுகிறார்கள் என தெரியவில்லை என்றும் அதிருப்தி. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் இதை செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியாமல் மக்கள் தவிப்பு. அரசு வழங்கிய செல்போன் எண்களுக்கு பில் கட்டாததால் இணைப்பு துண்டிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் பணியிடங்களை நிரப்ப ஊபி நிறுவனத்திற்கு டெண்டர். தவிக அரசின் நடவடிக்கைக்கு சிஐடியு தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம். மதுரையில் கோயில் பூசாரியை போலீசார் அடித்துக் கொன்றதாக குடும்பத்தினர் குற்றச்சாட்டு. நீதிமன்ற விசாரணை நடைபெறும் நிலையில் தற்செயலாக கீழே விழுந்து இறந்துவிட்டதாக காவல்துறை மறுப்பு. திருமங்கலம் அருகே பட்டியலின இளைஞர் தற்கொலை தொடர்பாக 2 பேரை பிடித்து போலீஸ் விசாரணை. மற்றொரு சமூக இளைஞர்கள் 5 பேர் சேர்ந்து தாக்கி மிரட்டியதே காரணம் என உறவினர்கள் புகார். வாழப்பாடியில் அரசு பெண்கள் விடுதி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பெண் தூய்மை பணியாளர் கைது செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவான இளைஞருக்கு வலை. நாகை அருகே வெள்ளையாற்றில் தனியார் விடுதிகளை கழிவுநீரை விட மீனவர்கள் எதிர்ப்பு. குழாய் அமைக்கும் பணிகளை தடுத்து போலீசார் முற்றுகையிட்டு போராட்டம். லாட்ஜில் உள்ள வடிகாலையும் அந்த ஆத்து நீர்ல கலக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. யாருக்குமே தெரியாத அளவுக்கு காலையில வந்து பார்த்தா எல்லாமே உடைச்சி பைப் வரலையும் போட்டு வச்சிருக்காங்க. பைப் வரலையும் போட்டு வச்சு அந்த அந்த அத்துமீறி அந்த நீர் கலந்தா எங்கள் வாழ்வாதாரமே குட்டிச்சோரா போயிடும். பத்மநாபபுரம் அரண்மனையில் ஓணம் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடிய பெண்கள். பாரம்பரிய உடையணிந்து அத்தப்பூ கோலமிட்டு கொண்டாட்டம். போச்சம்பள்ளி அருகே 2 டன் குண்டுமல்லி பூக்களை ஏரியில் கொட்டிய விவசாயிகள். கடந்த ஆண்டு 1000 ரூபாய்க்கு கொள்முதலான பூக்கள் 200 ரூபாய்க்கு குறைந்ததால் வேதனை. இதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா 200 ரூபாய் ரேட்டு. 200 ரூபாயில் பாத்தீங்கன்னா 4 லட்சம் ரூபாய் ஆகுது. ஆனா போன வருஷம் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் வந்து 1000 ரூபாய் ரேட் வித்துது. வரலட்சுமி 2000 ரூபாய் கூட வித்துச்சு. நம்மளுக்கு ஆவரேஜ் ரேட் பாத்தீங்கன்னா 1000 ரூபாய். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இது ஒரு 20 லட்சம் ரூபாய் லாஸ்ங்க நம்மளுக்கு. நாடு முழுவதும் தேர்வு முறையில் மாற்றங்கள் கொண்டுவரப்படும் என நம்பிக்கை. ஜார்க்கண்ட் போராட்டம் பாதை அமைத்து கொடுத்துள்ளதாக ராகுல் காந்தி வரவேற்பு.
முன்னாள் கால்பந்து வீரர் அருமை நாயகம் உள்ளிட்ட 17 விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிப்பு. 2014ஆம் ஆண்டிற்கு பின் முதல் முறையாக கேல் ரத்னா விருது அறிவிக்கப்படவில்லை. இந்தியாவைப் போல அமெரிக்காவிலும் வாக்காளர் அடையாள அட்டையை கட்டாயமாக்க முயற்சி. புதிய சட்டத்தால் தகுதியானவர்களின் வாக்குரிமை பறிபோகும் என ட்ரம்புக்கு எதிர்ப்பு. அரசு பணிகளில் வெளிப்படைத்தன்மை என தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரும் தாவேக் அரசு நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தயாராக்கி வரும் முதலமைச்சரின் புதிய அலுவலக பணிகளுக்கான டெண்டர் கோரியதில் விதிகளை மீறி உள்ளது அம்பலமாகியுள்ளது. டெண்டர் இறுதி செய்யப்படுவதற்கு முன்பே பணிகள் தொடங்கியதும் சர்ச்சையாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இயங்கி வரும் முதலமைச்சர் அலுவலகம் போதுமான வசதிகளுடன் இல்லை என கூறி நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்தை முதலமைச்சர் அலுவலகமாக மாற்றும் பணிகளை தாவேக அரசு தொடங்கியது. அரசின் அனைத்து நடவடிக்கைகளிலும் வெளிப்படைத்தன்மை என தாவேக அரசு தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் சுமார் 5,54 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான முதலமைச்சர் அலுவலக பணிகளில் விதிமீறல்கள் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. முதலமைச்சரின் புதிய அலுவலகத்தின் முதல் பிரிவுக்கு 2,41 லட்சம் ரூபாய், 2வது பிரிவுக்கு 2,01 லட்சம் ரூபாய், 3வது பிரிவுக்கு 1,12 லட்சம் ரூபாய் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. முதலில் முதலமைச்சர் அலுவலக பணிகளுக்கான டெண்டர் அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே பணிகள் தொடங்கப்பட்டது எப்படி என கேள்வி எழுந்துள்ளது. செய்தித்தாள்களில் டெண்டர் அறிவிப்பு வெளியான உடனே இணைய வழியில் டெண்டர் கோரப்பட வேண்டும் என்ற நிலையில் செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியிடப்பட்ட 4 நாட்களுக்கு பிறகே ஆன்லைன் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. அதாவது கடந்த 13ஆம் தேதி செய்தித்தாள்களில் விளம்பரம் வெளியான நிலையில் 4 நாட்களுக்கு பிறகு 17ஆம் தேதிதான் ஆன்லைன் டெண்டர் கோரப்பட்டுள்ளது. 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான ஒப்பந்தங்களை சமர்ப்பிக்க 30 நாட்கள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற நிலையில் 2 கோடி ரூபாய்க்கும் அதிகமான 2 ஒப்பந்தங்களுக்கு 15 நாட்கள் மட்டுமே அவகாசம் வழங்கப்பட்டது ஒப்பந்ததாரர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளதுடன் பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. அது மட்டுமின்றி ஆன்லைன் வழியாக டெண்டர் கோரும் போது பணியின் மொத்த மதிப்பை வெளியிட வேண்டும் என்ற நிலையில் பணியின் மொத்த மதிப்பு இணையதளத்தில் வெளியிடப்படாததால் குழப்பம் எழுந்துள்ளது. டெண்டர் அறிவிப்பை ஆன்லைனில் வெளியிடுவதில் ஏற்பட்ட தாமதமாக வெளியிட்ட போதும் மதிப்பீட்டை குறிப்பிடாதது ஒப்பந்தம் கோருவதற்கான கால அவகாசத்தை பாதியாக குறைத்தது என்று முதலமைச்சர் அலுவலக பணிகளுக்கான அடுக்கடுக்கான விதி மீறல்கள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதலமைச்சர் அலுவலக இடமாற்ற டெண்டரில் விதிமீறல் என்ற செய்தி குறித்து திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு விளக்கம் கோரிய நிலையில் டெண்டர் இறுதி செய்யப்படவில்லை என்றும் தற்காலிகமாகவே அலுவலக மாற்றம் நடைபெறுவதாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் செயல்பட்டு வரும் முதலமைச்சர் அலுவலகத்தை நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது தளத்துக்கு மாற்றுவதற்கான பணிகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் அலுவலக இடமாற்றத்திற்கான ஆன்லைன் டெண்டரில் விதிமீறல்கள் நடைபெற்றுள்ளதாக ஆங்கில நாளிதழில் செய்தி வெளியானது. இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு நாளிதழ் செய்தியை சுட்டிக்காட்டி விதிமீறல் குறித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இன்னைக்கு காலையில் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற பத்திரிகையில் ஒரு செய்தியை அரசினுடைய கவனத்துக்கு கொண்டு வர வேறொன்றும் அல்ல. ஆனால் இப்பொழுது அந்த இடத்தை மாற்றிவிட்டு 1 கோடி ஏறத்தாழ் 30 லட்சம் ரூபாய் செலவில் எங்கள் அண்ணன் கலைஞர் தான் நாமக்கல் மாளிகை அந்த 10 மாடி கட்டடத்தை கட்டி கொடுத்தவரை எங்கள் அண்ணன் கலைஞர் தான். இப்போ அந்த இடத்துக்கு முதலமைச்சர் போகிறார். ஏன் கேள்வி என்னன்னா, அது அவருடைய விருப்பம். யார் எந்த அறையை வைப்பது அவருடைய விருப்பம், யார் எந்த டிரைவர் வச்சுக்கிறது என்பது அவருடைய சொந்த விருப்பம். அதில் நான் தலையிட முடியாது. ஆனால் இவ்வளவு திட்டங்களெல்லாம் இந்த நாட்டுக்கு கொடுத்த அறை இப்படி இருக்கிற பொழுது எங்கள் அண்ணன் கலைஞர் கட்டிருக்கிற அந்த அறைக்கு போறார் என்பதில் எனக்கு தனிப்பட்ட ஒரு விதத்தில் மகிழ்ச்சி தான். இது பிரிட்டிஷ்காரன் கட்டுறது, அது தமிழன் கட்டுறது, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைய தினம் டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் என்ன செய்தி வந்திருக்கிறது சொன்னால், இந்த டைம்ஸ் ஆஃப் பத்திரிகையில் 5.54 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த டெண்டர் ஆன்லைனில் விடப்படவில்லை. இந்த டெண்டரில் ஏதோ ஒரு கோளாறு இருக்குதுன்னு டைம்ஸ் ஆஃப் கொடுத்துக்கிறாங்க. அது அமைச்சர் அவர்கள் பதில் அதுக்கு சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பத்திரிகையில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்தார். முதலமைச்சர் அலுவலகம் இடவசதிக்காக தற்காலிக ஏற்பாடாகவே மாற்றப்படுவதாகவும் ஆதவ் அர்ஜுனா விளக்கமளித்தார். பத்திரிகை செய்திகள் தவறானது. அதுக்கான விளக்கத்தை நான் பதில் கொடுக்குறேன். டெண்டரே இன்னும் முடியல. ஒரு நியூ ரீஸ்ட்ரக்சருக்காக தன்னுடைய அலுவலகத்தை
எல்லோரும் அமரக்கூடிய முதலமைச்சர் தான் மட்டும் நல்ல ரூம்ல உட்கார்ந்தா பத்தாது. அங்க இருக்கக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப கூட நீங்க உள்ள வரலாம். S1 S2 முதலமைச்சருடைய S1 S2 S3 S4 ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கூட இல்லாத ஒரு ரூம்ல உட்கார்ந்து அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப முதலமைச்சருடைய பரந்த உள்ளம் அனைத்து அதிகாரிகளுக்கும் ஒரு நல்ல வசதியான இடம் வேண்டும் என்கின்ற ஒரு உணர்வுடன் தான் தன்னுடைய அலுவலகத்தை அவரை சுத்தி கிட்டத்தட்ட 80 பேர் உட்கார்ந்து வேலை பார்க்கும்போது அங்க சரியான கழிவறை வசதி கூட கிடையாது. நீங்கள் இப்பொழுதும் போய் பார்க்கலாம். இதற்காக தற்காலிகமாக ஒரு ஏற்பாடுக்காக தான் இந்த இடத்தை மாத்துறாங்களே தவிர இதை மற்ற உறுப்பினர்கள் சொல்லும் போது கூட இது ஒரு ஒரு அவருடைய வசதிக்கோ அவருடைய தேவைக்கோ அவர் கிடையாது. இதனிடையே முதலமைச்சர் அலுவலக இடமாற்றத்திற்கான டெண்டர் வெளியாவதற்கு முன்பே பணிகள் தொடங்கியது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், விதிமீறல்கள் நிரம்பிய டெண்டர்கள்தான் தாவேக அரசின் வெளிப்படைத்தன்மையா என்றும் வினவியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில் பணியிடங்களை நிரப்ப உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த நிறுவனத்திற்கு டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. போக்குவரத்து கழகங்களில் காலியாக உள்ள சுமார் 30,000 பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறது. இந்நிலையில் போக்குவரத்து துறையில் 1797 நடத்துனர் பணியிடங்களை நிரப்ப உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த SS என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டுள்ளது. மாநகர போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர் பணிக்கு வடமாநில தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்தும் வகையில் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறி ஒப்பந்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் அனைத்து பணிமனைகள் முன்பாகவும் போக்குவரத்து ஊழியர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழர்களின் பணி வாய்ப்பை பறிக்கும் வகையிலான ஒப்பந்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் இடஒதுக்கீடு முறையை ஒழித்து கட்ட நினைக்கும் தாவேக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் ஆர்ப்பாட்டத்தின் போது முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. லட்சக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக ஆண்டு கணக்கில் காத்திருக்கும் போது உத்தரப்பிரதேச நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கியது ஏன் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் கேள்வி எழுப்பியுள்ளது. லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கும் பொழுது ஒரு வடமாநில கம்பெனி வந்து ஓட்டுநர் நடத்தின பணிக்கு டெண்டர் எடுப்பது என்பது மிகவும் மோசமான கேவலமான நடவடிக்கை. எனவே இதை எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த டெண்டரை ரத்து செய்ய வேண்டும். காலி பணியிடங்களை நிரந்தர தொழிலாளர்களை வைத்து பூர்த்தி செய்ய வேண்டும். போக்குவரத்து கழகங்களில் வெளிமுகமை மூலம் நடத்துனர்களை நியமிப்பதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் பே. சண்முகம், தமிழ்நாட்டு இளைஞர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதுடன் இடஒதுக்கீட்டு அடிப்படையில் பணி நியமனம் கைவிடப்பட்டு சமூக நீதியும் பாதிக்கப்படும் என கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச நிறுவனத்திற்கான டெண்டரையும் ஏற்கனவே 250 பேருக்கு வழங்கப்பட்டுள்ள நியமன ஆணைகளையும் ரத்து செய்ய வேண்டும் என்றும் சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் கடல் வளத்தை பாதிக்கும் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட ஹிந்துஸ்தான் நிறுவனத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என்று பேரவையில் தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். திட்டத்தினால் சுற்றுச்சூழல், கடல்சார் உயிரினங்கள் மற்றும் மீன்வளம் ஆகியவற்றுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து பாதிப்புகளையும் கூர்ந்தாய்வு செய்து மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் எவ்வித சமரசத்துக்கும் இடமளிக்காமல் இந்த அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று கூறியிருக்கின்றார். ஏற்கனவே நான் அவரை நேரில் அவரது அறையிலே சந்தித்து இது குறித்து விரிவாகவும் பேசியிருக்கின்றேன். இப்போது அந்த பகுதி முழுக்கவே ஒரு பதற்றம் இருக்கிறது. ஏற்கனவே இத்தகைய கிணறுகள் அங்கே தோண்டப்பட்டிருக்கிற காரணத்தினாலே பல பாதிப்புகள் வந்து கொடுக்கக்கூடிய நிலையில அமைச்சர் அவர்களை நான் பேசி முடித்த பிறகு நீங்கள் பதில் சொல்லுங்க. இப்போது புதிதாக 4 கிணறுகளை தோண்டுவதன் மூலமாக நிலத்தடி நீர் உட்போகும், விவசாய விளைநிலங்கள் பாதிக்கப்படும், மீனவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பேரழிவுக்கு உள்ளாகும், புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது என்ற காரணத்தினாலே அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். அந்த பகுதியை சுற்றியுள்ள உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஏற்கனவே ONGC நிறுவனம் இது போன்ற ஒரு அனுமதியை கேட்டபோது அன்றைய திமுக அரசு அதை மறுத்திருக்கிறது, உறுதியாக நிராகரித்திருக்கிறது. அந்த வகையில் இந்த திட்டத்தை இந்த அரசு உறுதியாக நிராகரிக்க வேண்டும், தொகுதி மக்களுடைய பதற்றத்தை குறைக்க வேண்டும் என்று தங்கள் வாயிலாக நான் கூறி அமர்கிறேன். தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டுக்கு முன்பாக போதை கலாச்சாரமே இல்லை என்று தவறான தகவலை சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பேசியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது. தாவேகவினர் பரப்பும் ரீல்ஸ் வீடியோவுக்காக அமைச்சர்கள் இதுபோல் பேசி வருவதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது.
கோவை கல்லூரி மாணவர் அமுதன் படுகொலை தொடர்பாக சட்டசபையில் காரசார விவாதம் நடைபெற்றது. கல்லூரி மாணவர்களின் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த போலீசாருக்கு தகவல் கொடுத்ததால் மாணவர் அமுதன் கொல்லப்பட்டதாக எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் கூறினர். ஆனால் அமைச்சர் நிர்மல்குமார் பேசும்போது மாணவர்களுக்கு இடையே நடந்த மோதலில் தான் கொலை நடந்ததாக குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து பேசிய அமைச்சர் ஆதவ், தமிழ்நாட்டில் 2020ஆம் ஆண்டுக்கு முன்பாக போதை கலாச்சாரமே இல்லை என தெரிவித்தார். இந்த போதை பழக்க வழக்கம் நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். 2020ஆம் ஆண்டுக்கு முன்பு போதைப் பொருளை யாரும் பயன்படுத்தியது இல்லை என்பது போல் பொய்யான தகவலை சட்டசபையில் வைத்து அமைச்சர் ஆதவ் பேசியிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அமைச்சர் ஆதவ் குறிப்பிட்ட அந்த ஆண்டில்தான் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் அதிகமாக இருந்ததாக ஒன்றிய உள்துறை அமைச்சக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. 2022ஆம் ஆண்டு மாநிலங்களவையில் போதைப்பொருள் தொடர்பான வழக்கு குறித்த கேள்விக்கு பதிலளித்த உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராவ் மாநிலங்கள் வாரியாக பதிவான வழக்குகள் குறித்த தரவுகளை வெளியிட்டார். அதில் 2017இல் தமிழ்நாட்டில் 3812ஆக இருந்த போதைப்பொருள் தொடர்பான வழக்குகள் 2020இல் 5403ஆக அதிகரித்திருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2020இல் போதைப்பொருள் தொடர்பான வழக்குகளில் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் இருந்து இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக 2017இல் மதுரையில் கஞ்சா, மதுபானம் போன்ற வஸ்துகளை படித்த இளைஞர்களுக்கு தொடர்ந்து சப்ளை செய்து போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி அவர்களை குற்றச் செயல்களில் ரவுடி கும்பல்கள் ஈடுபடுத்துவதாக வந்த செய்திகளை அமைச்சர் ஆதவ் படிக்கவில்லையா என்று மூத்த பத்திரிகையாளர் ஐயன் கார்த்திகேயன் கேள்வி எழுப்பியுள்ளார். அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு தகவல் சொல்றாரு, 2020 போதை கலாச்சாரமே கிடையாது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒரு போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்றாரு. அது ஆதாரப்பூர்வமானது, என்னிடம் டேட்டா இருக்கு அப்படின்னு வேற சொல்றாரு. ஒரு அமைச்சர் பொறுப்புள்ள ஒரு இடத்துல இருக்கிறவர், கையில் டேட்டாவை அக்சஸ் பண்ணுற இடத்துல இருக்கிறவர் தவறான தகவல் சொல்றாரு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொன்னால் அதுக்கு பேர் தகவல் சரிபார்ப்பு இல்லை, அதுக்கு பேர் அடாவடி. 2 விதமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒன்று ரீல்ஸ்க்காக பேசுகிறது, இன்னொன்று சட்டசபையில் பேசு. நமக்கு ஆடியன்ஸ் இங்கே இல்லை, நம்ம ஆடியன்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கான், நம்ம ஆடியன்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் இருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று பேசுவோம். அவனுக்கு இந்த அவை குறிப்பு, சட்டசபையை பற்றின விதிகள் இதெல்லாம் தெரியாது. அப்படினாலும் நடவடிக்கை எடுக்கிற நம்ம தானே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சட்டசபையில் தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பும் அமைச்சர்கள் மீது எதிர்க்கட்சியினர் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மூத்த பத்திரிகையாளர் ஐயன் கார்த்திகேயன் கேட்டுக்கொண்டார். பிரதமர் மோடியின் திமாகி நக்சல் கருத்துக்கு எதிர்ப்பு வலுத்து வரும் நிலையில் அதே பெயரில் தொடங்கப்பட்டுள்ள இன்ஸ்டா பக்கத்தை பின்தொடர்வோர் எண்ணிக்கை 2 லட்சத்தை எட்டியுள்ளது. சுதந்திர தினத்தன்று செங்கோட்டையில் கொடியேற்றி பேசிய பிரதமர் மோடி, காடுகளில் ஆயுதம் ஏந்தி வலம் வந்த நக்சலைட்டுகளை வெற்றிகரமாக வேறறுத்து உள்ளதாகவும், ஆனால் நக்சல் மனப்போக்கு கொண்டவர்கள் சுற்றிலும் இருப்பதாகவும் கூறினார். அத்தகைய திமாகி நக்சல்களை கண்டறிந்து தனிமைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். திமாக் என்றால் இந்தியில் அறிவு என்று பொருள். எனவே திமாகி நக்சல் என்றால் அறிவுசார் நக்சல் என்று அர்த்தம். அதனால் பிரதமரின் பேச்சு அரசை எதிர்ப்பவர்களை குறிப்பதாக எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. தாம் ஒரு அறிவு சார்ந்த திமாகி நக்சல் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதாக தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம், முன்பு மோடி தமது அரசியல் எதிரிகளுக்கு அர்பன் நக்சல் என்று பெயர் சூட்டிய நிலையில் தற்போது திமாகி நக்சல் என்று புதிய பெயரை பயன்படுத்துவதாக சாடியுள்ளார். பாஜகவின் அச்சுறுத்தலுக்கு அஞ்சாத உண்மையான தேசபக்தனாக உள்ள தாம் ஒரு திமாகி நக்சல் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதாக ஆம் ஆத்மி தேசிய ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். டாக்டர் அம்பேத்கர், பகத்சிங் ஆகியோர் இருந்திருந்தால் அவர்களுக்கும் திமாகி நக்சல் என்ற பெயரை பிரதமர் மோடி சூட்டியிருப்பார் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். காக்ரோச் ஜனதா கட்சி செய்தி தொடர்பாளர் சௌரவ் தாஸ், மோடியின் அரசை எதிர்த்து போராடும் மாணவர்களை திமாகி நக்சல் என்று கூறுவது அராஜகத்தின் உச்சம் என ஆவேசமாக பதிவிட்டுள்ளார். ஆனால் பிரதமர் குறிப்பிட்டது எதிர்க்கட்சித் தலைவர்களை அல்ல என்று விளக்கம் அளித்துள்ள நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, மாவோயிஸ்டுகளுக்கு ஆதரவாக அரசியல் சாசனத்தை நிராகரிப்பவர்கள், பிரிவினைவாதிகளை ஆதரித்து 370வது சட்டப்பிரிவை ஆதரிப்பவர்கள் ஆகியோரையே அவர் குறிப்பிட்டதாக கூறினார். அப்படியென்றால் 370வது பிரிவை ஆதரிக்கும் நான் ஒரு திமாகி நக்சல் என சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுவதாக காஷ்மீரின் மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி கூறிய திமாகி நக்சல் வார்த்தை தலைவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்திய நிலையில் திமாகி நக்சல் பார்ட்டி என்ற பெயரில் கிண்டலாக தொடங்கப்பட்ட இன்ஸ்டா பக்கத்தில் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பின்தொடரத் தொடங்கியுள்ளனர்.
கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் சார்பில் சட்டப்பேரவையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தில் பேசிய உறுப்பினர்கள் தமிழர்கள் கொல்லப்பட்டது தொடர்பாக நீதி விசாரணையை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். எந்த ஒரு காரணமும் இல்லாமல் அப்பாவி விவசாயிகளான அவர்களை சுட்டுக் கொன்றது மனித உரிமை மீறல். இது ஒரு ஃபேக் என்கவுண்டர் என்று கூட அழைக்கலாம். ஃபேக் என்கவுண்டர் என்று சொன்னால் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த விவசாயிகளுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அங்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பின்பற்றப்பட்டதா? இறந்தவுடன் வனத்துறையினர் அதனை தேசிய மனித உரிமை ஆணையத்துக்கு தெரிவித்திருக்க வேண்டும். கொலை குற்ற வழக்கு பதிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது உளவுத்துறையின் மூலமாக இவர்கள் தவறு புரிந்தவர்கள் என்பதை அறியும் வகையில் அவர்களுக்கு ஏதேனும் அறிக்கையை பெற்றுதான் அதை செய்திருக்கின்றார்களா என்பதை எல்லாம் அறிந்த பின்புதான் அவர்கள் இது போன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆகவே அவர்களை பாதுகாக்கின்றவர்கள் மீது கூட சட்டப்படி வழக்குகள் பதிவு செய்யப்பட வேண்டும். தமிழர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். கொலை வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கு போதுமான காம்பன்சேஷன் கொடுக்கப்பட வேண்டும். இது தவிர இதில் ஈடுபட்ட அந்த காவல்துறையினர் மீது ஃபேக் என்கவுண்டருக்கு நீதி விசாரணை நடைபெற வேண்டும். கர்நாடக வனத்துறையினால் அப்பாவி தமிழர்கள் 3 பேர் துப்பாக்கியால் சுடப்பட்டு உயிரிழந்த ஒரு துயரமான சம்பவமாகும். துப்பாக்கிச் சூட்டில் மிகப்பெரிய சதி நடைபெற்றுள்ளதாக தெரிவித்து ஹானூர் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் நடைபெற்ற இடம் 2 மாநிலங்கள் எல்லை பகுதியாகும். நியாயமான விசாரணை நடைபெற வேண்டுமென்றால் இதை சிபிஐ விசாரிக்கத்தான் உண்மை வெளிவரும். எனவே இவ்வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த உரிய நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் மிகப்பெரிய விவாதம் ஏற்பட்டு சபையை ஒத்திவைக்கின்ற அளவுக்கு நேரிட்டது. உயிரிழந்த 3 குடும்பத்திற்கு கர்நாடக அரசு அறிவித்துள்ள நிதி ரூபாய் 5 லட்சம் மிக குறைவு. எனவே தமிழக அரசின் சார்பாக பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தேவையான உதவிகள் செய்ய இந்த அரசை வலியுறுத்துகிறேன். தமிழ்நாட்டு அரசு தமிழர்களுடைய நலனை காப்பதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார். நியாயமான விசாரணை இதில் தேவை. இது சிபிஐ விசாரணைத்தால் மட்டும்தான் அங்கு அந்த தமிழர்களுக்கு மென்மேலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும். 15 லட்சம் என்பது போதுமான நிவாரணத் தொகையாக இல்லை. 1 கோடி ரூபாய் அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். மேலும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், புதிதாக கர்நாடக சட்டமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்த ஆவணங்களில் ஒரு செட் பேரகான் ஸ்லிப்பர், அதாவது அதோடைய பிரைஸ் டேகோட ஒட்டப்பட்டு புதிதாக ஆதாரமாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இது இன்றைய காலை வந்தக்கூடிய செய்தி. அப்படி என்று சொன்னால் அவர்கள் புதிதாக செப்பல் வாங்கி போட்டுக்கொண்டு மான்வேட்டைக்கு செல்லவில்லை, மாடை தேடிதான் சென்றிருக்கிறார்கள். அப்படி மாடை தேடி சென்றவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதை எக்காரணத்தில் கொண்டும் நியாயப்படுத்துவதை நாம் பொறுத்து கொண்டு இந்த அவை இருக்கக்கூடாது என்று ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைத்து, தமிழர்களுக்கு நியாயம் மட்டுமல்ல, தமிழர்களுக்கான நிவாரணமும் உரிமையும் பெறுவதற்கு சிபிஐ விசாரணைக்கு நம்முடைய அரசு இந்த மன்றத்தின் மூலமாகவோ சட்ட ரீதியாகவோ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டு இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். நன்றி. அரசு வழங்கிய செல்போன் எண் கட்டாததால் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டதால் தமிழ்நாடு முழுவதும் மின்வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொள்ள முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் பணியாற்றும் சுமார் 25,000 அதிகாரிகளின் செல்போன்களுக்கு பிஎஸ்என்எல் மற்றும் ஏர்டெல் நெட்வொர்க் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த இணைப்புகளுக்கான பில் தொகை மின் வாரியத்தின் சார்பிலேயே செலுத்தப்பட்டு வந்தது. மின்வாரிய அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களை தொடர்பு கொள்ள இந்த செல்போன் எண்களை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை கடந்த 2 நாட்களாக பொதுமக்கள் தொடர்பு கொள்ள முடியவில்லை. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மின்தடை நிலவி வரும் சூழலில் மின்வாரிய சேவைகளை பெற முடியாமல் பொதுமக்கள் தவிப்புக்குள்ளாகியுள்ளனர். மின்வாரிய ஊழியர்களும் கூட தங்களது பொறியாளர்களையோ மேலதிகாரிகளையோ தொடர்பு கொள்ள முடியாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரொம்ப பாதிக்கப்படுறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, 25,000 பேர் அதிகாரிக செல்போன் வச்சிருக்காங்க. சியூஜி செல்போன், ஏர்டெல் செல்போன். இப்ப ஜியோக்கு மாறுறதா இருக்காங்க. அந்த மாற்றம் வரும்போது 15 நாள் இன்கமிங் வரும். அந்த இன்கமிங் கூட இன்னும் இன்கமிங் இப்ப முடியுது. இன்னும் யாருமே அவங்கள தொடர்பு கொள்ள முடியல.
BSNL, ஏர்டெல் போன்ற நெட்வொர்க்கிலிருந்து ஜியோ நெட்வொர்க்கிற்கு மாறுவதற்காக மின்வாரியம் செல்போன் இணைப்புகளுக்கு பில் கட்டவில்லை என தொழிற்சங்கத்தினர் புகார் கூறியுள்ளனர். இதனால் மின்வாரிய ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர். இதனிடையே அதிகாரிகளின் செல்போன் இணைப்புகளுக்கு பில் கட்டாமல் விட்ட மின் வாரியத்திற்கு அத்துறையின் தொழிற்சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. இப்போது நெட்வொர்க் மாறும் அவசியம் ஏன் வந்தது என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றும், பொறியாளர்களை எளிதாக தொடர்பு கொள்ளும் வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்களும் வலியுறுத்தியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.